இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எழில் உலகம் படைத்து எல்லா உயிர்களுக்கும் வழி வழியாக வாழ வாய்ப்பை நிரப்பி வைத்து, எழிலுலகம் படைத்து எல்லா உயிர்களுக்கும் வழி வழியாக வாழ வாய்ப்பை நிரப்பி வைத்து, ஒழிவிலா தொடராக உள்ளும் புறமும் ஊற்றாய் அழிவிலா பேரின்ப அறிவலையாய் திகழும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, உண்மை நிலை மறந்து உணர்வு தன்முனைப்பாகி, உண்மை நிலை மறந்து உணர்வு தன்முனைப்பாகி, எண்ணம் தான் தனது என்று இறுகி குறுகி மண்ணை பொன்னை மென்மேலும் மாறி மாறி நினைந்து, மண்ணை பொன்னை மென்மேலும் மாறி மாறி நினைந்து, கண்ணும் கருத்தும் தீய கர்மம் புகாமல் என்னுள் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, உடலாய் என்னை நினைந்தேன் உணர்ச்சிகள் வருத்தின, உடலாய் என்னை நினைந்தேன் உணர்ச்சிகள் வருத்தின, உடலுள் உயிராய் என்னை உணர்ந்தறிவில் நிறைந்தேன், உடலுள் உயிராய் என்னை உணர்ந்து அறிவில் நிறைந்தேன், உடலுயிரோடறிவாய் உன்னை உணர்ந்த போது, உடலுயிரோடறிவாய் உன்னை உணர்ந்த போது, உடலுயிரறிவு நீயாய் உணர்ந்துன்னுள் நான் அடங்க இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை, வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தேன், நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் மீது விழுந்த பின்னே, என்னை மறந்தேன் என்றன் வினை மறந்தேன், இறைவா என்னை மறந்தேன் என்றன் வினை மறந்தேன், உனை மறந்தேன் ஆனால் நீ உள் நிறைந்து என்னை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, என்னை மறந்தேன் என்றன் வினை மறந்தேன்,
இறைவா உனை மறந்தேன், ஆனால் நீ உள் நிறைந்து என்னை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதை துவங்குவோம். இறை வணக்கம் மற்றும் குரு வணக்கம் பாடிட அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். குருவே துணை. அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றைக் கொண்டே, அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றைக் கொண்டே, அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும், வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும், வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து, முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று, அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி, கொண்ட மேலாமே குருவில் குறிப்பில்லாமல், கோடான கோடி எண்ணி அனுபவித்து, கண்ட பலன் என்னை அறிய நினைந்தேன் அப்போ, கண்ட பலன் என்னை அறிய நினைந்தேன் அப்போ, கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான, கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான, குண்டலினி எனும் என்மை உணர்வு எழுப்பி,
குண்டலினி எனும் என்மை உணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே, குருவே அன்பே. நன்றி. வாழ்க நான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய், என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்த்தவம் முறையாய் செய்தேன். சென்னியில் சிந்தை வைத்து சீர்த்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். இறைவா என் குருவாய் வந்தாய். இறைவா என் குருவாய் வந்தாய். ஏகம் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையாக பஞ்சபூத நவகிரக தவம் மற்றும் சாந்தி யோகம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் வளம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்வுடன் தொடர்ந்த சிந்தனை வழங்கிட மூத்த பேராசிரியர் அவர்களை அன்போடு அழைத்தோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, இறை விஞ்ஞானம் தொடர் சிந்தனையின் 31ஆம் பகுதி, ஆத்மாவை பற்றிய 10ஆம் அமர்வு. நேற்றைக்கு ஆத்மாக்களின் 4 வகையான சாலோக்கியம், சாரோபியம், சாமீபியம், சாயுச்சியம் என்ற 4 நிலைகளை பற்றி பேசினோம். ஆத்மாக்களின் உரிமை பிரச்சனை எப்போ வரும்? அகாலத்தில் மரணித்தவரின் ஆத்மா மற்றவரது உடலுக்குள் புகுந்த பிறகு தன்னுடைய ஆசைகளை அனுபவிக்க எத்தனிக்கும். ஆனால் ஏற்கனவே ஒரு ஒரிஜினல் சோல், அந்த உடலை கட்டி கொண்ட ஆத்மா அங்கே இருப்பதனால சொந்த ஆத்மா எப்போது பலவீனமாகிறதோ, சோர்ந்து போகிறதோ, அப்போது உள்ளே புகுந்த ஆத்மா உடலை பயன்படுத்தி கொள்ளும். இந்த இரண்டுக்கும் இடையிலான ஒரு டிரான்ஸ்டேட், ஒரு மயக்க நிலை வருகின்ற போது ஒரு மாதிரியான சில உடல் சமிக்ஞைகள் எல்லாம் ஏற்படும். சொந்த ஆத்மாவை அடக்கி வந்த ஆத்மா உடலை பயன்படுத்தும் சமயத்தில் படிக்காத செய்திகள் எல்லாம் சொல்லும், பார்க்காத காட்சிகள் எல்லாம் பேசும். இது போல தீய ஆத்மாக்கள் தீவிரவாதிகளை, சமூக விரோதிகளை உருவாக்கும். வயதுக்கு மீறிய சாகசங்களை செய்கின்ற குழந்தைகள் யூடியூப்ல பார்க்கிறோம். 3 வயது குழந்தை நடனம் ஆடுவது, இசை துல்லியமாக பாடுவது, அல்லது திருக்குறள் ஒப்பிப்பது, இது போன்ற மிராக்கள் நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் நல்ல ஆத்மாக்களுடைய ஆதிக்கம். சுவாமி சொல்றாங்க, இப்படிப்பட்ட நல்ல ஆத்மாக்களின் இணைப்பினால்
சிறு வயதிலேயே அதீதமான மேதாவித்தனத்தை காட்டிக்கொள்கின்ற அந்த குழந்தை மூலமாக காட்டிக்கொள்கின்ற ஆத்மா தொடர்ந்து 14 வயதுக்கு பிறகும் அந்த உடலோடு இணைந்திருந்தால் அவர்கள் அந்தந்த துறைகளில் சாதனையாளர்களாக உலக பிரசித்தி பெறுவார்கள் என்று மகர்ஷி சொல்றாங்க. ஆனா ஒரு உடலில் 2 ஆத்மாக்கள், இது ஒரு அவஸ்தையான வாழ்க்கை. இது எப்போ மேலே வரும் என்று சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, 2 ஆத்மாக்கள் ஒரு உடலை பயன்படுத்தினால் உடலும் தாங்காது, சோர்ந்து போகும். அந்த ஆத்மாவின் நுழைந்த ஆத்மாவுடைய ஆட்டம் முடிந்த பிறகு அதோடைய வாழ்க்கையே மிக அவலமான ஒரு வாழ்க்கை தான். எப்போ தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, சோம்பேறித்தனமா இருக்கும், எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இந்த அட்டாச் சோல் லைஃப்ன்றது மிக அவலமான ஒரு வாழ்க்கை. இது இருக்கின்ற ஆத்மாவுக்கும் துன்பம், வெளியிருந்து வந்த ஆத்மாவும் முழுமையாக தூக்க முடியாது. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் ஒரு கட்டத்துல. பிறகு எத்தனை நாளைக்கு இந்த அவஸ்தை என்று அது தானாகவே ஓரளவுக்கு தன்னுடைய ஆசைப்பாசங்களை நிறைவு செய்து கொண்டு அந்த உலகை விட்டு நீங்கிவிடும். இதற்குள்ள நாம் பேய் ஓட்டுவது என்று சொல்லி அங்கெங்கே போய் ஏதாவது செய்து கொண்டிருப்பார்கள். இப்படி ஆத்மாவுடைய ஒரு போராட்டம் நிகழ்ந்து ஒரு நாளைக்கு முடிந்து போகும். சரி, பொதுவாக என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று பாரதி ஒரு கவியை சொல்றாரு. அது இந்தியாவின் சுதந்திரத்திற்காக எழுதப்பட்ட பாடல் அல்ல, ஆத்ம சுதந்திரத்திற்காக எழுதப்பட்ட பாடல். அது அந்த பாடலுடைய கடைசி 4 வரிகளை பார்த்தால் தெரியும். தஞ்சம் அடைந்த பின் கைவிடலாமோ, தாயும் தன் குழந்தையை தள்ளிடப் போமோ என்று பராசக்தியிடத்திலே சரணடைந்த பிறகு அவள் தன்னை விலக்கிவிட்டால் எங்கே போவது என்ற ஒரு ஆதங்கமாகத்தான் அந்த பாடல் முடியும். அப்ப இந்த சுதந்திர தாகம் என்பது ஆத்ம விடுதலைக்கான தாகம். கண்ணதாசன் சொல்வார், காலில் விலங்கியிட்டோம், அதை கடமை என அழைத்தோம், 4 விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகிறோம், பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பங்கம் 4 புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர், இருள் நீங்கி இன்பமுற என் விளக்கம் கூறுவேன் என்று மகர்ஷி ஒரு கவிதை சொல்றாங்களே. அப்படி இந்த வாழ்க்கை, புலன் வயப்பட்ட வாழ்க்கையே ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை தான். இந்த 4 விலங்குகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். இந்த புலன் அடிமைத்தனத்திலிருந்து என்றைக்கு நமக்கு விடுதலை கிடைக்கும்? சராசரி மனிதனை அவனது ஆசைகளை இழுத்துச் செல்கின்றன. ஒவ்வொரு மனிதனும் ஆசையின் கைப்பாவையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனம் நினைக்காதே நாம் செய்ய முடியுமா பாருங்க. நம்ம அறிவு மனம் என்று பேசினாலும் நாம் செய்கின்ற செயல்கள் மனதிலிருந்து தோன்றுகின்ற எண்ணத்தின் அடிப்படையில் தானே. இச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம். அப்ப எண்ணம் தோன்றால் ஒரு செயலை செய்வது சாத்தியம் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? இந்த மனதை அறிவாக உயர்த்த வேண்டும் என்பார் மகர்ஷி அவர்கள். மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே என்று மகர்ஷி ஒரு கவிதை சொல்றாங்க இல்லையா? அப்ப இந்த மனம் அறிவாக மாறுவதுதான் ஆத்ம விடுதலை என்ற அர்த்தம். ஆசை கடலில் மனம் என்ற படகு தத்தளித்துக் கொண்டே இருக்கும். ஆசை அலை போல நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போடு ஆடிடுவோமே வாழ்நாளிலே என்று மிக அற்புதமான பாட்டு. வாழ்க்கையெல்லாம் தேர்ந்ததே, வடிவம் மட்டும் வாழ்வதேன், இளமை மீண்டும் வருமா, மனம் தருமா, இல்லை முதுமையே சுகமா என அற்புதமான வரிகள் பாருங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையே ஆசை கடலிலே தத்தளித்துக் கொண்டிருப்பதுதான். நிலைத்த மனம் என்ற நங்கூரம் பாய்ச்சாவிட்டால் துன்ப மலைகளில் மோதி வாழ்க்கை சுக்கு நூறாகிவிடும். இந்த உண்மையை உணராத நிலைதான் பெற்றேன் பல்பிறவி பிறருக்கே உழைத்தி அழையானேன் என்றார் ஒரு ஆழ்வார்.
எனவே இந்த பிறவியிலாவது கடை தெரிவிட வேண்டும் என்று மீண்டும் ஒரு உடல் எடுத்த ஆத்மா முன்வினை பதிவுகளின் அழுத்தத்தால், சமுதாயத்தின் தாக்கத்தால் மீண்டும் ஆசை கடலிலேயே விழுந்து விடுகிறது. பெற்றேன் பல்பிறவே பிறருக்கே உழைத்து ஏழையானேன் என்று விளக்கம் பெறவும் முடியாமல், விடுதலை அடைவும் இயலாமல், பிறப்பு இறப்பு என்ற கோட்டையை கடக்க தெரியாமல் தவிக்கிறது இந்த மனித வாழ்க்கை. இதற்காகத்தான் எல்லா மகான்களும், சமுதாய நலன் நாடும் சிந்தனையாளர்களும் நிலையாமை போதிக்கிறார்கள். உடல் பொருள் சார்ந்த பற்றுகளை நீக்க இறைவனை பற்றி கொள்ள வேண்டும் என்று அறிவுரை செய்கிறார்கள். ஆன்மீக கருத்துக்களை போதிக்கிறார்கள். வாழ்க்கையிலே அதிக அளவிலே பிடிப்பு வேண்டாம் என்று நிலையாமையை போதிக்கிறார்கள். எனவே வாழ்கின்ற காலத்திலேயே ஓரளவுக்காவது நாம் நிறைவு பெற்றுவிட வேண்டும். வாழ்ந்து முடிந்தவர்களின் பாவ பதிவுகள் வாழ்கின்ற மக்களுக்கும் சுமையாகும். இதுவரை எத்தனை பேர் வாழ்ந்திருப்பார்கள். மையத்தை இறந்தார் எண்ணிக்கொண்டற்று என்பார் வள்ளுவ பெருந்தகை. எண்ண முடியுமா என்ன? இப்படி எண்ணற்ற மக்களும் தராதரம் தெரியாமல் தான் வாழ்ந்திருக்கிறார்களே தவிர, ஒரு தெளிந்த வாழ்க்கை வாழ்ந்த மக்கள் இதுவரைக்கும் எத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா 1% கூட தேராது. இன்றைக்கு 820 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவர்களே பலருடைய எண்ணங்கள் எவ்வளவு தரம் வாய்ந்தவை, தரம் கெட்டவை பாருங்க. சுயநலத்தை மட்டுமே மையமாக கொண்டு வாழ்கின்ற மக்கள் கூட்டம் தானே இது. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற பொதுநலம் வருகின்ற போதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மறுபக்கம் திறக்கப்படும். எனவே பூமியின் ஒட்டுமொத்த காந்த கலமை கலங்கப்பட்டிருப்பதனால்தான் நாம் நல்லபடி வாழ வேண்டும் என்பதே ஒரு எதிர்நீச்சலாகத்தான் இருக்கிறது. இந்த சமுதாயத்தில் நல்லவர்கள் வாழ்ந்து முடிப்பது அவ்வளவு லேசான காரியம் அல்ல. எனவே எத்தனை நாட்கள் வாழப்போகிறோம்? இந்த வாழ்க்கை ஒரு தற்காலிகமானதே. உனக்கு முன்னே இருந்த நிலம், ஊருக்கெல்லாம் கொடுத்த நிலம், உனக்கு பின்னும் இருக்குமடா, உரிமை என்றால் சிரிக்குமடா என்றார் கவிஞர் கண்ணதாசன். நாம தான் இந்த மண்ணுக்கு சொந்தமே தவிர நமக்கு எத்தனை ஏக்கர் சொந்தமாக முடியும்? எனவே இது ஒரு நிலையில்லாத வாழ்க்கை. பூமியின் வயதையும் நம்முடைய வயதையும் ஒப்பிட்டு பார்த்தால் என்ன ரேஷியோ வருங்க? பூமி தோன்றி சில லட்சம் ஆண்டுகள் ஆகியது. நம்முடைய வாழ்க்கை அதிகபட்சம் 120 வருஷம். அப்ப சில லட்சம் ஆண்டுகளோடு 120 வயதை ஒப்பிட்டால் என்ன கணக்கு வரும் பாருங்க. இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம். சோ இதுல ஏதோ நாம் சாதிப்பது போல ஒரு பாவனை ஏற்படுத்தி கொண்டு நம்மை நாமே சிதைத்துக் கொள்கிறோம். உண்மையிலே விஞ்ஞானம், வளர்ச்சி, அரசியல் பாதுகாப்பு என்றெல்லாம் மக்களை சிதைக்கிறார்கள். நிம்மதியா வாழ்வதற்கு விடுவதே இல்லை. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்லும் என்ன, திரண்டதோ சுற்றம் என்ன, கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவது என்ன? இது கூட வர முடியுங்க. இந்த கவி, கண்ணதாசனுடைய கவிக்கு மூலம் பட்டினத்தாருடைய ஒரு கவிதை. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விழி அம்பொழுக மெச்சிய மாதரும் வீடு மட்டே, விம்மி விம்மி இரு கை தலைமேல் வைத்தழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே. இதுதான் இந்த ஆத்மாவோட நிற்கும். நாம் சம்பாதித்த எந்த சொத்துக்களும், உறவு, நட்பு எதுவுமே நம்ம கூட வரப்போறது இல்லை. எனவே தனியா பிறக்கிறோம், தனியா தான் போய் சேர வேண்டி இருக்கிறது. இந்த உடலுக்கு என்று அமைந்த ஆத்மா தனித்துவம் வாய்ந்தது. இன்னொன்றோடு எந்த வகையிலும் பந்தப்படுவதும் இல்லை. எனவே கொடான கொடு சொத்துக்களை சேர்த்தவர்களும் சாகும்போது எடுத்து சென்றதாக ஏதாவது உண்டா? ஆடி முடிக்கையிலே அள்ளி சென்றோர் யாரும் உண்டோ? எனவே இதெல்லாம் ஏன் இந்த கருத்துக்கள் மீண்டும் மீண்டும் பேசப்படுகின்றன என்றால், இதை தொடர்ந்து தினசரி கேட்டுக்கொண்டு இருந்தால்தான் மனசு கொஞ்சமாவது இந்த பந்தம், பற்று, பாசங்களிலிருந்து மனதளவிலே விலகி நிற்கும்.
உடல் விலகாது, அது அவ்வளவு எளிது அல்ல. மனதளவிலேயாவது விலகி நிற்கலாமே. யாதனேன் யாதனேன் நீங்கியான் நோதல் அதனின் அதனெஞ்சிலன். மனதளவிலே ஒரு துறவு, உடல் அளவிலே ஒரு இணக்கம். இதுதான் ஒரு நிம்மதியான அமைதியான வாழ்க்கைக்கு அடிப்படை. எனவே இது யாரும் எடுத்துட்டு போறது இல்லை. இதுல இன்னொரு சிந்திச்சு பார்த்தா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ஒரு வேளை கொண்டு போயிட்டு மீண்டும் பிறக்குதுன்னு சொல்றாங்களே, அப்படி பிறக்கும்போது கொண்டு வர மாதிரி ஒரு வசதியை ஆண்டவன் தந்திருந்தார், இந்த உலகம் என்ன இருக்குன்னு பாருங்களேன். விட்டுட்டு போகும்போதே இந்த கொள்ளை அடிக்கிறானுங்க. எடுத்துட்டு போயிட்டு கொண்டு வர மாதிரி வசதி இருந்தா இப்படி இருந்திருக்கும். சரி, அடுத்ததாக பிண்டம் கேட்காத ஆத்மா. ஏற்கனவே நாம் சொன்னோம், வருஷம் பிண்டம் வைக்கணும், இல்லைன்னா நம்ம சிபிச்சிருவாங்க, சாபம் கொடுத்துருவாங்க என்றெல்லாம் பயமுறுத்துறாங்களே. ஆனா பிண்டம் கேட்காத ஆத்மா எப்படி? பிண்டம் என்ற சொல்லுக்கு உணவு என்றும் உடல் என்றும் 2 பொருள் உண்டு. அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான். கண்டத்து மேலே கருவில் நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் அவனையே காண்கிறான். மகர்ஷியுடைய கவி. இப்போ பிண்டம் வைக்கிறது என்னங்களே, என்னத்தை வைக்கிறாங்க? பச்சரிசி மாவுல, அதான பிண்டம். அப்ப உணவு என்றும் உடல் என்றும் 2 பொருள் உண்டு இந்த ஒரு சொல்லுக்கு. சரி, உடலுக்குள் எது போகும்? உணவு மட்டும்தான் உள்ள போகும். வேற ஏதாவது உள்ள போக முடியுமா? போனா ஆபத்து தான். அப்போ உடலுக்குள் போவது, வாய் வழியாக உடலுக்குள் போவது உணவு மட்டுமே. ஆத்மாவுக்கு தேவையான ஆற்றலை கொடுப்பதும் உணவு தான். உடல் மூலமாகத்தான் ஆத்மா தனது வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது. இறந்த ஆத்மா மீண்டும் பிறக்கிறது என்ற ஒரு கருத்து இன்று வரைக்கும் இருக்கு இல்லையா? அதனால் இந்த மீண்டும் உடல் பிறக்கிறது அல்லவா, அதற்கான உடலை தயார் செய்வது தாம்பத்தியம். அதனால் ஒரு பெண்ணின் கருப்பைக்குள் ஆணின் விந்துவை வைப்பதை பிண்டம் வைப்பது என்று சொன்னாங்க. இப்ப அது எப்படி வந்திருக்கு பாருங்க. சொல்லப்பட்ட கருத்தை பிண்டம் வைப்பதுன்னு சொன்னா, இந்த உடலுக்கான ஒரு மூலம், தாம்பத்தியத்தில் ஒரு இடமா என்ற ஒரு உயிராற்றல், இதை பிண்டம் சொல்லி வச்சாங்க. இப்ப இதை என்ன சேர்த்து பிண்டம் வைக்கிறது எப்படின்னா, ஆண் மூலம் பெண் மூலம் நிர்மூலம் என்று ஒரு, இது எங்கே சொல்லப்பட்டது? இது தத்துவத்தில் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ரகசியார்த்தம். ஆனா மூல நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்குங்க ஜோதிட சாஸ்திரங்களிலே. 27 நட்சத்திர தொகுதிகளிலே ஒன்று மூலம். உடனே இதை எடுத்து அங்க ஃபிட் பண்ணிக்கிட்டாங்க. ஆண் மூலம் அரசாலம். ஒரு குழந்தை, ஆண் குழந்தை மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் அவன் உலகத்தை ஆழ்வான். பெண் மூலம் நிர்மூலம். பெண் பிறந்து விட்டா புகுந்த வீடு நாசமா போயிடும் என்று சொல்லி மூலத்தில் பிறந்த பெண் ஜாதகம் பார்த்தாலே பயந்துகிட்டு இருந்தாங்க. சமீபத்திய டெவலப்மெண்ட் என்னன்னா, ஆண் குழந்தையே வேண்டான்றாங்க. ஐயோ, மூலத்துல பிறந்திருக்குங்க, வேண்டாங்க. இது எதுக்கு சொன்னாங்க, எங்க எடுத்து ஃபிட் பண்ணிட்டாங்க பாருங்க. இதே மாதிரி தான் இந்த ஒரு குழந்தை பிறப்பதற்கான தாம்பத்தியத்திற்கு சொல்லப்பட்ட வார்த்தை பிண்டம் வைப்பது. இதை செத்து போனவர்கள் வைக்கிறதுன்னு எடுத்து ஃபிட் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி எத்தனையோ குளறுபடிகள். ஏன்னா தெளிவில்லாத மயக்கம். உலக வாழ்க்கை ஒரு நாடக மேடை. இல்ல அவனுக்கு என்னென்ன புரியுதோ அதெல்லாம் இப்ப யூடியூப் பார்க்குறமே, இது மாதிரிதான் காலங்காலமாக மக்களை ஏதோ தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி திசை திருப்பிக்கிட்டே இருப்பாங்க. மகர்ஷி போன்ற ஒரு உண்மையான மகானிடத்துல வந்து வேதத்திரியம் போன்ற ஒரு தெளிந்த தத்துவத்திலே நாம் ஆழ்ந்து போகின்ற போதுதான் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன அற்புதமான கருத்துக்களை எல்லாம் உள்ளது உள்ளவாறு நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே இதை இதை தொடர்ந்து இந்த ஆத்மா பற்றிய கருத்துக்களை அடுத்த அமர்வுகளை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான விளக்கம், அருமையான தொடர் நற்சிந்தனை.
நற்சிந்தனை தொடர்ந்து வழங்கி வந்து கொண்டிருக்கும் ஞானாசிரியர், மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி வத்சலா சேஷாச்சலம் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகிற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காண்ட நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து, உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க்கை. உலக நல்ல வாழ்த்து பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்கள். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடனொருமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நிகழ்வோடும் நீரே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.